ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாயா ஆர்ஆர் சர்வைவல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். கேமுக்குள்ளே வந்தாச்சு. காரை எங்கே போயிட்டு இருக்குதுங்க. ஹைவேல போக சொன்னால் இந்த சைடு வந்தேன்னு கேட்குறான் அவன். ஹைவேல போனால் कितना 1/2 ट्रैफिक தான் होता ஆகும். இந்த சைடு 4 கொஞ்சம் घंटे சீக்கிரமாக लगते போயிடலாம். यहाँ 1.5 சொல்கிறான் घंटे में காய்ஸ். घर पहुंच जाएंगे। பாட்டு கேட்டுன்னு बस ஜாலியாக 2 गाने सुनो तुम போகலாம். और आबादी वाली जगह आ जाएगी। பாருங்க भाई गाड़ी मोड़ लो यार, इस रास्ते पे मुझे बहुत डर लग रहा है। ப்ளேஸ் சாங்க வை சொல்கிறான் அவன். ஆமாம் வாயும் பாருங்க மூஞ்சி வாய் எப்படி तुम பாரு. लोगों ஆமாம் को வாய் मैंने மாதிரி बताया था इस யாரு रास्ते காய்ஸ் में एक हवेली पड़ती है, ஏதோ சொல்கிறான். बड़ी सुनसान हवेली இடம் पड़ती है, மோசமான இடமா. लेकिन இந்த तुम இடத்துல लोग யாரும் नहीं கொலை माने मेरी बात, பண்ணிட்டாங்களாம். फिर यहाँ चले आए। மாயான்னு एक ஒரு माया பொண்ணு नाम வந்து की அவங்க औरत ஹஸ்பண்ட் रहती வந்து थी கொலை यहाँ पे अपने पति के பண்ணிட்டாராம். साथ में। எதுக்கு उसके கொலை पति பண்ணாரோ को तो पता नहीं தெரியல. कहाँ चला गया டார்ச்சர் वो, பண்ணி கொலை लेकिन பண்ணிட்டாராம் उस माया नाम பண்ணிட்டாராம். की औरत இப்படி को मार சொல்றாங்க दिया। கைஸ். இவன் வெள்ள अब वो சட்டை पिशाची அந்த बन के மாயா வந்து जो भी வேம்பயரா ये सब மாறிச்சாங்க वजह से கைஸ். निकलता है, வேம்பயரா மாதிரி उसको சுத்திட்டு मार இருக்கான் देती है, இங்கதான். लेकिन तुम लोग नहीं मानते हो। அப்படி சொல்றான். இவன் மஞ்சள் சட்டை சொல்றான் பாரு. அதெல்லாம் நீ போய் சொல்றான்றான். ராங் சொல்றான். गलत हुआ। अगर இவன் यार வாய் इस பாருங்க रास्ते से பக்கத்துல चले तो இருக்கவன் बहुत செகண்ட் गलत होगा हम ட்ரெஸ். लोगों के साथ ஆமா भाई। வாயன். सुनसान रास्ता இவன் சாங் வைக்கிறது வைப்பு பண்ணத்துக்குன்னு இருக்கிறான். அதெல்லாம் பாட்டு வச்சா சரியாயிடுமா? எங்க ஒருத்தன் சொன்னா உண்மை நம்ப மாட்டாங்க அவங்க. நடுவில் ஒருத்தன் சொல்றான்னா பாருங்க எல்லாரும் போட்டு அவனை கலாய்க்கிறாங்க. என்ன இடம்டா இது, பயமா இருக்குது. சவுண்ட் வர எஃபெக்ட் பயமா இருக்கு காய்ஸ். கார் நின்னுச்சு. जल्दी चलो நாங்க அவன் यार, மூஞ்சி இப்படி மாறிச்சு. इस हवेली के सामने டிஸ்டி ही गाड़ी பம் रोक மாதிரி दी थी டிஸ்டி तुमको। பம் மூஞ்சி. ये मजाक का समय नहीं है भाई। இந்த இடத்துல நிக்க கூடாது. गाड़ी ரொம்ப पंचर हो மோசமான இடமா. இங்கதான் மாயாவை करके देखना கொண்டாங்களாம். पड़ेगा। வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றான் गाड़ी டிரைவரு. सच में पंचर हो गई செக் है। பண்ண போறான். அவங்க टायर பஞ்சர் बदलना ஆயிடுச்சாங்க. पड़ेगा। சோலி चिप முடிஞ்சிட்டு बदलने में போங்க. थोड़ा இவங்க समय 5 பேருக்கு लगेगा। அதையும் सब लोग नीचे उतरो। மாட்டிக்கினாங்க मैं சரியான नहीं நேரத்துல. उतरूंगा। வெளியே வர चुपचाप சொல்றாங்க. नीचे அவன் उतर के டிரைவரு मेरी வரமாட்ட टायर சொல்லிட்டான். बदलने में मदद करो। எங்க அவனுக்கு பீதி ஆயிடுச்சுங்க. भाई வெளியே ट्रैक வர तो முடியல. है नहीं। வரமாட்ட हवेली சொல்லிட்டான். के पास ईंटें पड़ी होंगी। அதான் 3-4 சொல்றான் கைஸ். ईंटें लेके இவன் आता हूँ। अमन चलो। अरे उधर मत जाओ, इधर ही உள்ள कुछ देख लेते हैं ना। போகாதீங்கடான்னு சொல்றான் அவன். तुम अपना मुंह बंद रखो, हर बात पे डरते हो। நீ பயப்படாத, நான் 2 பேரும் போயிட்டு வரோம்ட்டு போறாங்க கைஸ். बचाओ बचाओ போய் உடனே बचाओ இழுப்புன்னு बचाओ। मैंने கத்துறாங்க. मना இவன் किया வர था उधर मत जाना। சும்மா போயிடும். வாய் போய் पकड़ लिया இழுப்புன்னு तुमको, சொன்னா ரொம்ப अब क्या करूंगा பயப்படுறான். मैं। अरे वो मजाकिया है, என்னாச்சுன்னு हो தெரியல. सकता है हम लोग को ஜோக் डरा பண்ணாதீங்க. रहा हो। மாயா अमित, तुम गाड़ी के ஏதோ पास சொல்றான் रुको, கைஸ். அவன் என்ன मैं और சொல்றான்னு अमन தெரியல. देख के आते हैं क्या बात। நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் படி मजाक कर தெரியும். रहा ரொம்பலாம் होगा तो दो தெரியாது लगाएंगे கைஸ். उससे। நீங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். 2 பேரும் போறாங்க இப்போ. सूरज के चिल्लाने की இவன் आवाज 2 பேருமே இன்னும் வரலங்க. ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான். கார் பார்த்தவன் சொல்லிட்டு போயிடறான் போல. असली खतरा है, मुझे जाना होगा। காணாங்க அவன். இவனும் போறான் கைஸ். போய் பார்த்தா ஏதோ ட்ராப்ல மாட்டுக்கிறாங்க கைஸ். இவங்க हम सब बेहोश हो ட்ராப்ல गए थे। கூண்டுல மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ அது अंधेरे में थे। तुम सब லாக் ஆயிட்டு घबराओ இருக்கான். मत, கீ இந்த ஓப்பன் मैं பண்ண हवेली முடியுமா? में जाके इसकी चाबी ढूंढ இவங்க அவ்வளோதாங்க. இப்போ நம்மளை மாட்டி விட்டாங்க. அந்த கீயை நம்மளை போய் எடுத்துன்னு வரணும் போல. இனிமேல் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போதே. இது ஃபவுண்டு த க்ளூவா? சரி க்ளூவா? தரமாக படிக்கிறேங்க நான். வேறு லெவலில் க்ளூவை போய் க்ளூவாக படிக்கிறேன். ஏமா நடு மண்ணில் இறங்கிட்டு இருக்குங்க. அதை வேற நல்லா கவனிச்சேன். இல்லைன்னா தலையிலே இறங்கிட்டு இருக்கோம். சோலி முடிஞ்சிட்ருங்க என் கதை. நம்ம அந்த க்ளூவை எங்கே கண்டுபிடிக்க தெரியலையே. க்ளூ எங்கே இருக்குது? க்ளூ இது இருக்குங்க. க்ளூவே போடா போடா போடா. எவ்வளோ ஆர்ஆர் கேம் நம்ம விளையாடிருப்போம். அதெல்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க சவுண்டு? டெஸ் சவுண்டு. எவன்டா பெஞ்சு தட்டுருவேன் மாதிரி சவுண்டு எத்தனை நேரத்தில் கேட்டிருப்போம். இதை படிக்கணுன்னா பாஸ் பண்ணி பச்சுங்க. அதில் என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து பீஸை வந்து அந்த பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்கும். அந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். அங்கே வச்சுன்னா அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு கீ கிடச்சிரும். அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2 மணிக்குள்ளே நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு காலி, நம்மளும் காலி. மாயா காலி பண்ணுறோம். இப்போ பீஸை கண்டுபிடிச்சி எதுனா வச்சாச்சா? ஏன் மாயா வருதுங்க. ஓடு 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 ஓடு. போயிருந்தீங்கன்னா ஒழிஞ்சிடா. ஒழிஞ்சிக்க வேண்டியதான். நம்ம கோரண்டட் கேம் விளையாட்ருப்போம். அதே மாதிரி தான் இது கான்செப்டும். நம்ம அந்த இடத்துல போய் பொம்மையும் அப்புறமா இந்த மேட்ச் பாக்ஸும் கலெக்ட் பண்ணி பர்ன் பண்ணிருப்போம். எரிச்சிருப்போம். 10 டைம் இருக்கணும். ஆனால் நம்மளால முடியல. அதே மாதிரி தான் இதுவும். அந்த கேமோட கான்செப்ட் மாதிரி தான் இதுவும். அந்த கேமை யாராச்சும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாருங்க இந்த வாய்ஸு? மாயா வாய்ஸா? எங்கே மாயா பக்கத்தில் வந்துட்டாளா? போகிறாங்க. அவன் நம்மளை பார்க்கல. பார்த்துருந்தானா சங்கிலே கச்சிட்டு ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிருப்பா. அப்படியே உறிஞ்சி ஸ்டாலில் ஜூஸ் உயிர மாதிரி அப்படி உறிஞ்சிருப்பாங்க. உறிஞ்சி நம்மளை காலி பண்ணிருப்பா. இம்பார்ட்டான கீயை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். நம்ம அந்த கீ எங்கே ஓப்பன் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நேராக ஒரு டோர் இருக்கா? இந்த ரூம் தான் கைஸ் கரெக்டாக. இதை ஓப்பன் பண்ணி இந்த கீ இந்த தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எடுத்தால் தான் இல்லை ஓப்பன் ஆகாது. இந்த நம்பரை பாருங்கள், X6X0X5. இந்த நம்பர் மைண்டுக்குள்ளே ஞாபகம் வச்சிங்களா? ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு வச்சுட்டு
ஸ்டேரிங் மாதிரி இருக்கா, இதுவும் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த மாயா உள்ளே போனால அந்த இடத்துக்கு போனோம் காய்ஸ். இப்போ நம்ம அப்படியே இதுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்ச தூரம் போனோம். பொறுமையாக பார்த்து நடங்க காய்ஸ். ஆப்போசிட்டில் நம்ம மாயா கூட வரலாம், வந்து நம்மளை போட்டு தள்ளுருவா. போனீங்களா இங்கே தான் இருக்கும், இந்த குழு இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேரிங் எங்கே வைக்கணுன்ட்டு இந்த குழுவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கும் குழு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேரிங்கை சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகும் காய்ஸ். மாயா ஓர சீக்கிரம் ஓர ஸ்டாமினா வர குறைத்து சீக்கிரம் போடா. மூச்சு வாங்குதுங்க எனக்கு பணத்தில். அந்த மியூசிக்கு அந்த எஃபெக்ட் வந்தோன்னா பீதி ஆகிடுதுங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுக்குள்ளே போயிடுது அது. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க, 6x 8x 3x. நம்ம ஏற்கனவே ஒரு நம்பர் பார்த்தோம்ல, அந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒன்றா சேர்க்கணும். இங்கே எக்ஸ் இருக்கோ நம்ம ஏற்கனவே பார்த்த நம்பரை ஒன்றா சேர்த்து எக்ஸ் இடத்துல போட்டு 6 நம்பராக நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இதோ இருக்குல்ல, இது நீங்களே தான் கண்டுபிடிக்கணும், நான் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த லாக்கரு இந்த கண்டுபிடிச்சி இந்த நம்பரை இந்த இடத்துல போடணும் காய்ஸ். நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா மாயா வந்து நான் காலி பண்ணுருவா. கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டு ஓப்பன் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். எவன்டா இவன் தான் இந்த ராஜாவா? இந்த ராஜாவை ஃபஸ்ட்டு போட்டு தரணும் காய்ஸ். எப்போயும் செத்துட்டுருவா போல் வயசாகி அந்த ராஜா. மாயா ஆயா வந்துட்டாங்க. ஐயோ பயத்தில் வாயெல்லாம் விழுறதுங்க. மாயா போயிட்டு ஆயா வந்துட்டேன் நான். கடல் கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம், நம்மளை வந்து போட்டு தள்ளுறவா. பக்கத்தில் வந்துட்டாங்க, நான் கவனிக்காமல் நான் பேசிக்கினே போயிட்டேன். அப்படியே நம்மளை வந்து முடிச்சிட்ருப்பா. அங்கேருந்து எப்படி மாயா கிட்ட தப்பிச்சு இங்கே வந்துட்டோம் காய்ஸ். இங்கே வர கொலுசு சவுண்ட் வர கேட்குது. அவன் இந்த பக்கம் வராலான்ட்டு பார்த்துன்னு இருக்கேன். எட்டி பார்க்குறேன், வந்துட்டா காய்ஸ். உள்ளே வர போடா சீக்கிரம் போடா. அவள் வந்து அந்த பக்கம் போனாருன்னா நம்ம இந்த பக்கம் போயிட்டு ஃபோட்டோவை வச்சிடணும். அதான் நம்ம பிளானே. வச்சிருங்க வச்சாச்சு. ஓர கட்டுக்கிட்ட போய் ஒளிட்டா. கட்டில் ஒளி கட்டுக்கில் கீழே ஒளி. இதான் நம்ம பிளானு. இந்த சவுண்டு வர பயமாக இருக்குதுங்க, அதனால் அப்பப்போ சவுண்டு கம்மி பண்ணுறேன் நான். வீட்டில் வர ரொம்ப ஹெவியாக கேட்குதா, வீட்டில் வந்து எல்லோரும் என்ன பார்க்குறாங்க இந்த மாதிரியா மியூசிக் மாதிரி வரதில்ல. இந்த சவுண்டு இந்த மியூசிக் நின்னவங்க தான் காய்ச்சி வெளியே போனாங்கன்னா நம்மளை போட்டு தர்றோம் கம்பல்சரி. அதே நம்ம இங்கே தான் இருக்கணும். ஒரு 15 வருஷம் ஆனால் கூட இங்கே தான் காய்ச்சி இருக்கணும். வெயிட் பண்ணலாம், இருங்க பொறுமையாக வெயிட் பண்ணலாம். லைட் வர ஆஃப் இருக்குது, கம்பல்சரி இங்கே தான் இருப்பார் போல். கொலுசு சவுண்ட் வர ஹெவியாக கேட்குது காய்ஸ். 15 வருஷம் பிறகு இதே தான் நடக்கும். 15 வருஷம் கழிச்சு வந்துட்டாங்க மாயா. எப்படியா நேரம் வெயிட் பண்ணுது. நானும் அந்த மியூசிக் பார்த்தா முடியலைங்க. மாயா வந்துட்டா, வந்தோன்னே தான் முடியுது. பாருங்கள் இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதான். சொல்லிட்டு போயிருக்காங்க. அவள் சொல்லி முடிச்சிடுவா போல நம்ம கதையை. இப்போ போகிறான் பாருங்கள் நந்து. மாயா நான் தூக்குறேன் நான் தப்பாகுறானோ காய்ஸ், அது சொல்ல அவர் கதையை நான் முடிக்கிறேன் காய்ஸ். நான் இப்பயே தப்பாகுறானோ? எப்பா நான் அவர் கதையே முடியல, இங்கே நான் காலி ஆயிடுறேன் காய்ஸ். முடிச்சுட்டேன். அவள் வந்து என்னை முடிச்சிடுறா. ஓகேவா? இப்போ சந்தோஷமா? அதெல்லாம் வாங்க போகலாம். சீக்கிரமாக ஃபோட்டோ பீஸை கண்டுபிடிக்கணும் காய்ஸ். நம்ம பசங்க வர பயத்தில் அங்கே பாத்ரூமாக போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு பயந்து நினைப்பாங்க. வர பசியாக வர இருப்பாங்க. சீக்கிரமாக நம்மளை கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டுக்காக உயிர் விட கொடுப்பாங்க காய்ஸ். கண்டுபிடிச்சி அந்த கீயை அப்படியே ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி அந்த கீயை எடுத்துன்னு எஸ்கேப் ஆகி போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை எஸ்கேப் ஆகிட்டு கார் எடுத்துன்னு கிளம்பிட வேண்டியதான். இதுதான் நம்ம என் மைண்ட் செட்டு. எங்கள் மாய் அதை போகிறா, அங்கே இவ பொறுமையாக நடந்து போகிறா. நம்ம அந்த பக்கம் தான் போகிறோம், இவரும் அந்த பக்கம் போகிறாளே. என்ன பண்ணது? அமைதிக்கெல்லாம் அமைதி. இந்த ரூல்ஸ் தான் நம்ம இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம கேமே விளாட்ணும். இல்லை நம்ம அமைதி இல்லை ஒன்றும் இல்லை. மாயாவதி யாராச்சும் போனீங்க டப்பால்னு வருவா, டப்புன்னு முடிச்சுட்டு ரத்தத்தை அது முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாள். எப்படியோ அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணினா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டாங்க காய்ஸ். இப்போ அந்த ஃபோட்டோ இங்கே வச்சுட்டு டப்புன்னு கட்டில் போய் ஒழிஞ்சினோம். அதுதான் நம்ம பிளானு. கட்டில் பார்த்தாச்சு இருக்குது, ஃபோட்டோ வச்சாச்சு. ஓர கட்டுக்கு ஓடிடா. சீரம் வந்துருப்பா. கட்டில் வேண்டாம் தூக்கி நிற்கிச்சு. டேய் இப்போ தான்டா பார்த்துட்டு போனோம். கட்டில் நல்லா தானே அதுவுலேயும் வேணா தூக்கி நிற்கிச்சோம். ஏதோ மேஜிக் பண்ணுறாங்க இந்த மாயா. மாயாவாக அவருக்கு பவர் அதிகமாகிடுச்சுங்க. அவருக்கு மாயாவுக்கு ஏதோ பண்ணுறா. அதாவதுங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். இப்போ தப்பிச்சாச்சு. ஐயோ பாட்டு பாடினே போயிட்டாங்க. வரல, கது பின்னாடி தான் ஒழிஞ்சேன். வரல அவள் யாருக்கிட்ட. அவள் பாட்டு பாடினே கண்ணும் தெரியல ஒன்று மண்ணும் தெரியல அப்படி போயிட்டா.
எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி காலெல்லாம் வலிக்குதுங்க. இந்த அளவுக்கு எங்கள் ஆள் பின்னாடி கூட ஃபாலோ பண்ணதே இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆளே இல்லைங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்? போடா போ ஃபஸ்ட்டு. எங்கே பொறுமையாக போகிறாடே, சீக்கிரம் போயும் தொலைய மாட்டேங்கிறா. போடா சீக்கிரம் போடா. இதே தான் ரூல்ஸ் ஃபுல்லாக பின்னாடி ஃபாலோ பண்ணோம். இந்த சீக்கிரம் நம்மளை போய் ஒழிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இது ஸ்க்ராஷ் பண்ணணும், திருப்பியும் போய் எடுத்துகிட்டு வரணும். லேட்டாக இந்த கேம் முடிக்கிறதுக்கு 1 hour ஆயிடுச்சு, 1 hour மேலேயே. சாச்சிங்க திரும்ப ஓடுங்க. இப்போ கட்டில் வந்து தூக்கி நிற்க வச்சுட்டு அப்படி தானே உள்ளே ஓடணும். ஓடுற ஃபாஸ்ட்டாக ஓடுற, ரொம்ப லாங்காக வருது. சவுண்டு வர எவ்வளோ கேட்குதுங்க. கொசு சவுண்டு பக்கத்தில் வந்துட்டா போகிறேன். ஓடுறேன் உன்னால் முடியும்டா. சீக்கிரம் அந்த கட்டில் கண்டிப்பாடுறான். எங்கடா இருக்குது? இங்கே ஒடியத்துக்கு எதுவுமே இல்லை. ஓடுறா தோறுதுங்க. சீக்கிரம் டேய் ஸ்டாமினா வேறு குறைங்க அப்போ தான். டேய் சீக்கிரம்டா ஒஞ்சி தொலையாண்டா. சீக்கிரம் ஒடிடா, வந்துட்டு போகிறாவ. டேய் ஒடிடா. அம்மா இல்லை போய் கொஞ்சம் ஒஞ்சி ஒன்று தான் கொஞ்சம் மூச்சு விடவே முடியுது. இல்லையா திருப்பியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ உந்தி பிறண்டி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்தம் 5 கண்டுபிடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி சீக்கிரம் ஓப்பன் பண்ணி கீ ஏறா, எஸ்கேப் கீ. ஏறா ஓப்பன் பண்ணுறா. எங்கே ஸ்க்ரீனு அப்படியே ஆடுதுங்க. அந்த மியூசிக் வந்தோடனே ஸ்க்ரீனை ஆட்டம் கொடுக்குது. அப்படியே வேறு வழியே நம்ம இங்கே கொஞ்சம் அவனை கதவு பின்னாடி. இந்த கதவு இருக்கிறதுனால தாங்க தப்பிக்கிறேன். அந்த கதவே இல்லைன்னா காலிங்க சொல்லி முடிஞ்சிருங்க. என் கதையே முடிச்சு விட்ருவாங்க மாயா. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். மியூசிக் நின்று உடனே போயிடலாம் காய்ஸ். நம்ம எஸ்கேப்பு ஆக வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு கிளம்பி நேரம் காய்ஸ். அத்தோடு நம்ம இந்த பக்கமே வரக்கூடாது. அப்புறம் இந்த பக்கம் வந்தானே நான் செருப்பால் அடிக்கும் காய்ஸ். ஓடுறா சீக்கிரம் போடா உங்களால முடியும்டா. எஸ்கேப் ரூம் எங்கடா இருக்குது? இதோ இருக்குதுடா. போடா சீக்கிரம்டா. அம்மா வெளியே வந்தாச்சு காய்ஸ். நம்ம நண்பர்களே வந்துட்டோம் காய்ஸ். நாங்கள் உங்களை காப்பாற்ற நண்பர்கள் எப்படி நான் விட்டு போவேன்? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தேன் பாருங்க. வந்து காப்பாற்றிட்டாச்சு. அதோ பொறுமையாக வாடா. அதான் எங்கே விட்டு போகலாம். இங்கே மாயாவா? यहाँ तो किसी மாயா का டெத் शरीर ஆயிடுச்சா? है। பாடியா? ये பாயோட तो பாடியா? माया का शरीर है। जल्दी चलो यहाँ से। வாடா भागो। போகலாம். என்னங்க மஞ்சள் சட்டை வரமாட்டேங்கிறான்? வாடா என்ன வரமாட்ற? ये बुरी वाड़ा। नहीं थी, इसके साथ बुरा हुआ है। சீக்கிரம் போய் मैंने எடுத்துன்னு வந்துடுறியா हवेली பெட்ரோல் में கான? मिट्टी का तेल देखा है। ஏன் இது பெட்ரோல் मैं கான? लेके எங்க आता हूँ। இவன் போ गाड़ी में गंगा जल है। ஏன் இவன் நம்ம उसे கதையை जल्दी लेके முடிச்சிருவான் आओ। போதுங்க. சொல்லி முடிச்சிருவாங்க इसके அவன். शरीर पे छिड़क के कुछ मंत्र पढ़ இப்போ लेंगे। நம்ம போலாம் வாடானா उस அந்த लकड़ी के ढेर पे रख के பாடி इसे जला எரிச்சிட்டு தான் देंगे। வருவானுங்க. அப்பதான் इसे ஆத்மா भी சாந்தி அடிமா मुक्ति மாயா அது. पागल हो गए हो டேய் क्या வாடா यार? வாடா अरे यार போலாம். उसको छोड़ो उसके हाल पे यार। ஆனா अरे இவங்க நல்ல जितना रहना है மனுஷங்க. तो भाई बाहर அந்த निकलो மாயா यार। இவ்வளோ तुम लोग से பொருத்தல जितना कहा வந்தாலும் उतना करो। அந்த பாடி எரிச்சு மாயாவுக்கு நல்லா இது பண்ணுறேன் நினைக்கிறேன் பார்த்தியா? இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட்டும் அந்த நல்ல உள்ளமும் இருக்கணும் காய்ஸ். ஓடுறா சீக்கிரம் ஒளிடா டேய் சீக்கிரம் ஒளிடா. மாயா வந்துட்டான். நல்லா உள்ளம் சொல்லி முடிஞ்சுது. முடிச்சு தள்ளிட்டாளா? லாஸ்ட்டு சான்ஸுங்க. இதை மட்டும் நம்ம கோட்டை விட்டோம். இதோட திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கேமு. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அப்புறம் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளம்பிட்டு வந்தான் காய்ஸ். எங்களுக்கு தெரியல பெட்ரோல் கேனு தேடி கண்டிப்பா சீக்கிரம்டா. ஐயோ இதுக்குள்ளே தான் போனோமே. நடுவில் வேறு அந்த பவுல் வச்சுட்டுறாலே கண்ணாடி பவுலு. பூத்தொட்டி ஐயோ உடஞ்சிச்சிங்க பூத்தொட்டி. ஓடுறா சீக்கிரம் போடாடே. கரெக்டாக நடுவில் வச்சுக்கிறாங்க. ஏதோ கேனா தேய்ச்சி அப்படியே அது கது பின்னாடி ஒளிடாடே. கது பின்னாடி போயிடா. சீக்கிரம் போடா. கது பின்னாடி இதுதான் வெளியே இல்லை. வெளியே போனால் நம்ம போட்டு தள்ளுறோம். லாஸ்ட்டு சான்ஸுங்க. வாய் வேற வளர்த்துங்க பயத்தில் எனக்கு. சைலண்டாரா வந்துட்டு போகிறாவ. சைலண்டாரு வந்துடுவா காய்ஸ். அதை உற்சாகணும். மியூசிக் நின்ன உடனே டப்புன்னு எஸ்கேப் போனோங்க நம்ம. இந்த போகிறாங்க மாயா. பக்கத்தில் ஒரு பூத்தொட்டி இது. அதை மட்டும் தொட்ட அவன் வந்து நம்மளை கெட்ட. சீக்கிரம் போடா. பொறுமையாக போடா. பொறுமையாக போ காய். பொறுமையாக போனோம். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனோம். அமைதி தான். ஸ்லோவாக நம்ம ஒரு அரை ஹவர் ஆனால் கூட பரவாயில்ல. நம்ம ஃபாஸ்ட்டெல்லாம் போத்தல. பொறுமையாக போகலாம். ஓகேவா? பொறுமையாக போகலாம். விட மட்டும் நம்ம கண்ணுக்கு நம்ம பட்டோம். அதோட சங்கு தான் நம்மளுக்கு. அவங்க 4 பேரும் கிளம்பிடுவாங்க. நம்ம காலியாகிடுவோம். அவங்க 4 பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
காய்ஸ் இதில் தான் போயிடணும். போடா போடா சீக்கிரம் போடா, சீக்கிரம் ஓடுறா. பக்கத்தில் வேறு பூ தொட்டிக்குது பார்த்து. ஆனால் ஒளித்தால போயிடுறா சீக்கிரம். அது ஒரே ஸ்ட்ரைட்டாக வச்சிடுறா, ஸ்ட்ரைட்டாக அவள் தான். போடா 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 வச்சிடா ஸ்ட்ரைட்டு. அவள் தாங்க கேன் எத்தனை வந்துட்டாங்க ஐஸ். அவள் எரிச்சிட்டு வேண்டிட்டாங்க இல்லையா, வச்சுட்டு கிளம்பிடலாம். ஏன் வெளியே வந்துட்டாங்க, வெளியே ஓடுறா. ஏன்னா வெளியே தொத்துன்னு வரா, ஏன்னா அங்கே போட்டு வந்துட்டாங்க ஐஸ். என்ன ஓடுற காருக்குள்ளே தோஞ்சிடலாம். மேலே வந்து காருக்குள்ள வந்து காரில் வந்து நம்மளை காலி பண்ணுறோம். ஓடுறா, காரை தாண்டி ஓட வேண்டியதான். ஓடுறா என்னங்க தொத்தின்னு 1.5 கிலோமீட்டர் வரையும் வராவ. டேய் எவ்வளோ நேரம் தொத்தின்னு வரா மாயா. ஓடுற 1/2 கிலோமீட்டர் ஓட வந்துட்டாங்க, 2 கிலோமீட்டர் வீடு வந்து. ஐயோ கீழே விட்டானே. டேய் ஃப்ரெண்டுங்களை காப்பாற்றுறாங்களா. ஏங்க இது ஆயிடுச்சுங்க மாயாக்கு, இதை தாண்டி வர முடியலங்க ஐஸ். என்னங்க ஆச்சு மாயாக்கு, பவர் போயிடுச்சா அவருக்கு? இங்கே சாமி இங்கே பஜ்ரங்கி பலி காப்பாற்றிட்டாரு, நம்மளே ஹனுமான் காப்பாற்றிட்டாரு. பஜ்ரங்கி பலி காப்பாற்றிட்டாரு காய்ஸ். அவரால் யாராலும் தடுக்க முடியாது பாருங்க. ஏய் அவனா ஃப்ரெண்ட் அடித்து போகுது மாயா. யார் அடித்து போகிறேன், ஃப்ரெண்ட் அடித்து போகிறேன். श्री गुरु चरण ஃப்ரெண்ட் அடிக்க போனால் மாயாவும் பார்க்க மாட்டான், யாரும் பார்க்க மாட்டான். சிக்காலி பண்ணுறோம். जो दायक फलचारी நீங்கள் போயிட்டு அந்த பாடி ஏறிங்களா, நான் பார்த்துக்கிறேன். सुमिरो पवन कुमार எவ்வளோ சைலண்டாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. रहूं कलेश विकार जल्दी गंगा जल डालो और मंत्र पढ़ के आग लगाओ। अबे यार, अब ये भेड़िया कहाँ से आ गया यार? इस भेड़िए को तो मैं देखता हूँ। सब सुख लहे तुम्हारी सरना, तुम रक्षक काहू को डरना। आपन तेज समारो आपे, तीनों लोग आके कापे। भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे। नासै रोग हरे सब पीरा, जपत निरंतर हनुमत बीरा। संकट से हनुमान छुड़ावे, मंत्रम वचन ध्यान जो लावे। तब पर राम तपस्वी राजा, तिनके काज सकल तुम साजा। और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे। सृष्टि स्थित विनाशानाम शक्ति भूते सनातनी, गुणाश्रय गुणमय नारायणी नमोस्तुते। पवन तनय संकट हरन, मंगल मूर्ति रूप। राम लखन सीता सहित हृदय बसौ सुरभूप। सर्व मंगल मंगले शिवे सर्वार्थ साधिके, शरण्य त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। मुझे मुक्ति दिलाने के लिए आपका धन्यवाद। அவ்வளோதான் கேம் முடிஞ்சது காய்ஸ். பஜ்ரங்கி பலி சொல்லிட்டு ஹனுமான் ஒரு குண்டு போட்டு போய் வரலாம். இந்த கேம் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை காய்ஸ்.